உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் செத்துட்டேனா? மா, ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு கொல்லி போட்டதும் சிவாவை அழிச்சிட்டு நீ போயிடு. மா, சிவா கொல்லி போடாம என் கட்ட வேகாது. எனக்கு பிறகு நீங்க இங்க இருக்க வேண்டாம். உன்னை இவங்க எப்படி பாத்துப்பாங்கன்னு என்னால யோசிக்க முடியல ஜனனி. செத்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஆன்மாவா நான் உன் கூடவே இருப்பேன். மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பேச்சுக்கு கூட இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கன்னா சிவாக்கு உயிர். இந்த குடும்பத்துல உன்னை இன்னும் யாரும் ஏத்துக்கலமா. நீ படுற கஷ்டம் எனக்கு புரியுது ஜனனி. ஜனனி, உன்னோட சிரிப்புல சந்தோஷம் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ மனசு உடைஞ்சு சிவாவையும் என்னையும் விட்டுட்டு போயிடுவியோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதான் இப்போ வார்த்தையா வருது. உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டேன்னா நல்லதுன்னு தோணுது. தோணும் போதே சொல்லிட்டாதான் நிம்மதி. நீ என் கூட வா. வா வா. என்னாச்சுமா? இருங்க, சொல்றேன். புடி. என்ன புடி சொல்றேன். குடு. இதெல்லாம் உனக்குதான். எனக்கு என் அம்மா கொடுத்தது பாதி, என் மாமியார் கொடுத்தது பாதி. மொத்தமும் உனக்கு சேர வேண்டியது. எனக்கா? அம்மா, எனக்கு இந்த நகையிலலாம் பெரிய விருப்பம் இல்லம்மா. சராசரி பொண்ணா நீ நகைக்கு ஆசைப்படுறவ இல்லன்னு எனக்கு தெரியும் ஜனனி. உன்னை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன். நகைங்களை விரும்பாத பொண்ணு தேவதைக்கு சமம். பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்கம்மா. ஆனா காரணம் தான் சொல்ல தெரியல. எனக்கு பெருசா நகைகள்ல இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். என்ன பண்றது? அப்பாவையும் சித்தியையும் இன்னும் காணோம். தேடி போக முடியாது. லாயர் வந்தாலும் வந்துருவாங்க. அவங்களுக்கு நீ கால் பண்ணுடி. எத்தனை தடவை கால் பண்ணியாச்சு. டென்ஷன் கொடுக்கறதா மிச்சம். சரி இரு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது இப்போ? லாயர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்பாவும் சித்தியும் இல்லாம கோர்ட்டுக்குள்ள போகவே முடியாது. ஒருவேளை பிரச்சனை ஏதாவது ஆயிருக்குமா? பிரச்சனை இல்லைன்னா போன் எடுத்திருப்பாருல்ல. அதான் எனக்கும் பயமா இருக்கு. கேஸ் நல்லபடியா நடக்கணும். பெரிய லாயரா இருந்தாலும் சரியா ஆர்கியூ பண்ணணும்ல. லாயரை பத்தி பிரச்சனை இல்ல, ரொம்ப திறமையானவங்க. அப்பாவும் சித்தியும் வந்து சேது பண்ண கொடுமை எல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டா போதும். மீதியை நம்ம லாயர் பார்த்துப்பாங்க. இந்த சேது என்ன வேணாலும் பண்ணுவான். அப்பாவையும் அடிச்சவன். இந்த நேரம் பார்த்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணி விட்டுட்டானா கேஸே படுத்துரும். ஏ துளசி, அங்க பாரு.
சேதுவோட லாயர். இவர் இருக்கிற தைரியத்துல தான் சேது மேல யாரும் கை வைக்கிறது இல்ல. சேது ரவுடித்தனம் பண்றதும் இவரோட சப்போர்ட்டால தான். சேது பாம்புனா பாம்போட விஷம் இந்த ஆளுதான். இவனை தோக்கடிக்கணும் துளசி. தோக்கடிப்போம் சுமதி. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. அடிப்பட்டவங்க நாம. ஒரு உசுர அநியாயமா இழந்திருக்கோம். என் வாழ்க்கை நாசமாகி இருக்கு. என் அப்பா சித்தி 2 பேரும் வயசான காலத்துல அனாதையா அவனால கஷ்டப்படுறாங்க. நான் உயிரோட இருந்தும் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியல. அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான். நான் விட மாட்டேன். என்னம்மா எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க? நீ எல்லாம் கோர்ட்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுமா. ஏன் தெரியுமா? திரும்ப உங்களை போக விடாதுமா. காலாகாலத்துக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தப்பு எங்க மேலதான்னு ஒத்துக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்றேன். என்ன வாபஸ் வாங்குறியா? வாபஸா? நானா? வக்கீல் சார், நீங்க அநியாயத்துக்கு துணை போறது மட்டும் இல்லாம நியாயத்தை அழிக்கவும் பாக்குறீங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன புதுசா ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சேது உன்னை அடைய நினைச்சது தப்பே இல்லை. நீ அவ்வளோ ஷார்ப்பா இருக்க. ஆனா கேஸ்ல நான் தான் ஷார்ப்பு. ஆமா, ஏதோ திலகவதின்னு ஒரு லாயர் வராங்களாமே, விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப திறமசாலியா, பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்களாமே. அது எங்க கேஸ்ல ஆஜராகிறதுக்கு முன்னாடி வேணா இருக்கலாம். இதோட அவங்க கேஸே முடிய போகுது. பார்க்கலாம் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.